செம்மையா இருக்குங்க. ஒருவேளை சொர்க்கம் இந்த மாதிரி தான் இருக்குமா? அப்படிதாங்க இருந்துச்சு எங்க எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். மேக்கரை, தென்காசி மாவட்டத்தில் மேக்கரையில் உள்ள வடகரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் இன்னைக்கு நாங்கள் விசிட் பண்ணுறோம். அங்கே ஒரு டேம் இருக்குது. அந்த டேமை தான் வந்து இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரம்மியமான காட்சிங்க. அந்த கிராமத்தில் உள்ள லொக்கேஷன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஊரை சுற்றி அப்படியே மலை, அருவி, விவசாய நிலங்கள் எல்லாமே கண்ணை கவர்ந்துச்சு. ரொம்ப அழகாகவே இருந்தது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அங்கே போய் என்ன இருக்குங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். செம்ம பிளேஸுங்க. சதே அப்படியே வாங்க, எல்லாம் பிரேம்குள்ள அன்பு. வாங்க வாங்க வாங்க, வேற லெவலுங்க. குற்றாலத்துல மேக்கரை பக்கத்துல வந்தோம். செம்ம இடம். ஐயா பாருங்க, மிஸ்ட பாருங்க, காத்து செம்மையா அடிக்குது. நீ என்ன பேசுற? எப்படி காத்து அடிக்கிறது மட்டும் பாருங்க. எல்லாம் குற்றால காத்து செம்ம வேற லெவலுங்க. அருமையா இருக்குங்க அந்த இடம். எப்படி தெரிக்குதுன்னு. வாழ்க்கையிலேயே நம்ம நிறைய மலை பிரதேசத்துக்கு போயிருக்கோம், ஃபால்ஸ் இதுக்கெல்லாம் போயிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு காத்து, சரியான காத்து அப்படி பாக்குறது சூப்பரா இருக்குங்க. அந்த திராட்சை எடுங்க. ஓபன் பண்ண சார். காட்டுங்க காட்டுங்க. திராட்சையை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல அருமையா உட்காந்து திண்டுகிட்டு இருக்கோம். சுத்தி எங்களை சுத்தி வயல் வரப்பு. இது வந்து ஒரு மலை பிரதேசம். நல்ல அருமையான இடங்க. செம்ம காத்து சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொன்னாலும் அதை வந்து நீங்க நேர்ல அனுபவிச்சாதான் இதோட இது புரியும். என்ன சார் காத்து சவுண்டு கூவுறா ஒரு மாதிரி. கூவுது தெரியுதா? பாருங்க, அடவி நயினார் கோவில் நீர்த்தேக்கம். ஜூம் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கலாம். இதுதான் இதோட பேரு, டேமோட பேர். மேலே போறதுக்கு எப்படின்னு தெரியல. வழிக்கு இருந்துச்சுன்னா கேட்டு சொல்லுவோம். உள்ள டேமுக்கு கீழே தண்ணி கொஞ்சம் கிடக்கு. அங்கே தான் நாங்கள் இப்போ போக போகிறோம். ஒரு சில பேர் அந்த கொஞ்சம் தண்ணியிலே மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மீன் எதுவும் பிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. பக்கத்தில் போய் பார்ப்போமா கார்த்தி? வாங்க உள்ள போவோம். உள்ள ஆட்கள்லாம் பாருங்க, அவ்வளோ சின்னதாக தெரியுது. டேம் சரியான பெருசு தான். கேமராவில் பார்க்குற காட்டி நேரில் பார்க்குறதுக்கு ஒர்த்து தான். இதிலே தண்ணி வந்துகிட்டு இருந்தால் சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது மீன் பிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல. இன்னும் மாட்டான். மீன் பிடிச்சிடலாமா? இங்கே ஏதாவது இருக்கா காட்டுங்க பார்ப்போம். சாக்கில் இருக்கா? கொஞ்சம் காட்டுறீங்களா பார்ப்போம். என்ன மீன் காட்டுறீங்களா கொஞ்சம்? ஆமாம்.
அந்த தம்பி தான் நம்ம கண்டிப்போம் அந்த மீனை காட்ட போகிறப்பல. அப்படி பெரிய மீனா சின்னதாம்மா? கொஞ்சம் பெருசா. அப்படியே கையில் எடுக்க முடியுமா? செத்துருச்சோ? இது பேர் பண்ணா மீனா இங்கே? கட்டுங்க பக்கத்தில் பிடிச்சிட்டான். தம்பி வீரண்டா, பா சரியான மீனாக இருக்கு. இருக்குதுங்க இப்போ குத்துறேன். இந்த சைடு கட்டுங்க, இந்த சைடு அந்த சைடு. சரியான மீனாக இருக்கு. இப்படி கட்டுங்க. உயிரை துடிக்க இருக்கிறானா? சரிங்க, அவ்வளோதான். இதை பொறிச்சு சாப்பிட்றீங்களா இன்னைக்கு? மாமாட்ட கொடுத்துருவீங்க. இந்த வலை போட்டிருக்கிறதெல்லாம் யாரு? சரி சரி சரி. தூக்கலை எப்போ தூக்குவீங்க? 6 மணி ஆயிரும். சரிம்மா, ரொம்ப நன்றி. எத்தனை மணிக்கு? காலையில் 6 மணிக்கு அங்கே ஏறணுமோ? இப்போ ஏறினா யானையெல்லாம் வருமோ? இங்கே அந்த சைடு யானையெல்லாம் நிற்குமா என்ன? அப்படியா? என்ன சொல்றியா? எப்படி இப்போ போனால் பார்க்கலாமா? லேட் ஆகுண்ணா. நைட் ஆகிட்டா வந்துடுமா? எவ்வளோ பிரச்சனை இருக்கு? எது இங்கே உள்ள நீங்கள் போட்டிருக்க விவசாயத்தை சாப்பிடுவோம், அதை சாப்பிட்ருவோம். நெல் தான் போட்டுப்போம். சரி சரி சரி, அதெல்லாம் சாப்பிட்டு போயிடும். நீங்கள் விரட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு கிலோ வெடி தான் போட்டுப்போம். வெடி போட்டு வெடி போட்டு என்ன ஆளை விரட்டிடுவோம். சரி சரி, வெடி போட்டு ஒளிஞ்சிடணும். ஆளை விரட்டி அடிக்கலாம் வந்துடுறேன்னு கீழே கல் கிடச்சா தூக்கி எடுத்துடும். சரி, கல் வச்சு பார்த்துருப்பியா? நான் தம்பியே ஏற்பட்ட தடவை யானை பார்த்துருக்காப்லையா? இந்த டேம் சைடு வந்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வாங்க. வந்தீங்கன்னா இந்த டேம் மேலே ஏறி பார்க்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். குற்றாலம் நீங்கள் எவ்ரி சீசனுக்கு வந்து நீங்கள் அப்படியே குளிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் டார்கெட் வைக்காமல், இந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு போய் நீங்கள் அழகான கிராமத்துக்கு போய் விசிட் பண்ணி அங்கே உள்ள இயற்கை அழகை வந்து நீங்கள் ரசிச்சிங்கன்னா அந்த டூரை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாப்புல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.